தியேட்டர்ல பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டி இருப்பாங்க ஆமா, சார். அதுல ஒரு கண்டிப்பா. மறக்க முடியாத பாராட்டு அப்படின்னா என்ன? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுதான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து ஏதாவது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு யாராவது கொடுத்திருந்தாங்களா சார்? இல்ல மேடம், அது மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா இப்போ இது பத்திரிகையில எல்லாம் எழுதிருக்காங்க நல்லா, நம்மளை பத்தி ரிவ்யூல எல்லாரும் நல்லா எழுதிருக்காங்க. இப்ப ஹிந்தில ஓடிட்டு இருக்கு சார், அங்க இருந்து ஏதாவது உங்களுக்கு இல்ல பாராட்டுகள் அங்க வந்ததா? என்ன தெரியல மேடம். ஆனா இது இப்ப தெலுங்குல போகும்போது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. இன்னும் தமிழ்ல எடுத்துறாங்க, ஆனா இங்க வந்து தெலுங்குல பட்டை கிளப்பிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு சார் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. சூப்பர் சார். காப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இப்ப நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நீங்க எப்படி சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? உங்களுக்கு அந்த சினிமா மீது கொண்ட காதல் வந்து எங்க ஆரம்பிச்சது? எல்லாருமே தான் மேடம். ஏன்னா நான் சாதாரணமா நான் வில்லேஜ்ல இருக்கக்குள்ள ஒரு வீடியோ கவரேஜ் எடுக்கிறவரை பார்த்தேன். அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததை பார்த்த உடனே எனக்கு வந்த அவள் தான். சரி, அவருக்கு அவரை எந்த மாதிரி மரியாதை நடத்துறாங்கன்னும் போது நம்மளும் கேமராமேன் ஆனான்னு ஒரு ஆசை தோணும்ல சின்ன வயசுல, அப்படி தோணுதான். அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்டுடியோ லைன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு இங்க சென்னைக்கு வரும்போது 9 சேனல் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அங்க உள்ள வரும்போது நாராயணன் ஒருத்தர் இருந்தார் கேமராமேன். அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேமரா கையில எடுத்து கொடுத்து கத்து கொடுத்தாரு, சின்ன கேமராவா. அவர் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே சில ஈவெண்ட் இது மாதிரிலாம் போயிட்டு இருப்பேன். அங்க வந்து என்னோட குருநாதன் சொல்ற வந்து நம்ம இந்த தனமணி இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல ராம்கி சார் இருக்காரு. அவர் வந்து ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஃபுல் கேமராமேன். அவர் கேமராமேனா ஒர்க் பண்ற எல்லா ஆட்லயும் நான் வந்து அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் பேசிக் லைட்ல இருந்து எல்லாமும் நான் கத்துக்கிட்டது. எனக்கு குருநாதன் தான் ராம்கி சார் தான். அவர்கிட்ட கத்துட்டு தான் அது மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செய்வாங்க.